பூமி எங்கும் நிழல்கள் நீளத் தொடங்கிய போது தாரகாசுரன் என்ற அசுரனின் அயராத ஆட்சி பயம் பரவத் தொடங்கியது. அவனது அழிவுத் தன்மைக்கு முன் நாடுகள் நடுங்கின. ஏனெனில் அவனை வெல்ல இயல்பவன் இன்னும் பிறக்காத சிவபெருமானின் மகன் மட்டுமே என்பதை அனைவரும் அறிந்திருந்தனர். உயர்ந்த தெய்வலோகங்களில் தேவர்கள் ஒன்றிணைந்து ஆலோசித்தனர். தீர்த்தின் தெய்வமான அக்னியும் புனித நதியான கங்கையும் ஊடாக சிவனின் தெய்வீக சுடர் சாந்தமான சரவண புன்னகை காட்டிற்கு இறங்கியது. ஒளியில் இளகிய தாமரைகள் உட்கொண்ட குளத்தின் அருகே இலைகள் கிசுகிசுக்கும் நிழல்களில் 6 பாசமிகு கன்னியர்கள் கார்த்திகைகள் ஒளியில் தாலாட்டப்பட்டு ஒரு தெய்வ குழந்தையை கண்டனர். அவர் ஒவ்வொருவரும் அந்த குழந்தையை தங்கள் இதயத்தில் பெற்றெடுத்து அளவற்ற அன்பில் வளர்த்தனர். அந்த அன்பின் பாசத்தால் குழந்தை 6 முகங்களும் 12 தெய்வீக கரங்களும் பெற்றான். ஒவ்வொரு தாயையும் கவனிக்க ஒரு முகம், ஒரு கை. இவ்வாறு அவன் ஷண்முகனாக அறியப்பட்டான். 6 முகங்களின் தெய்வம். சிவனின் துணைவியுமான பார்வதி தன் தெய்வக்குமாரனை பெருமிதத்துடன் அழைத்த போது தன் சக்தியாலும் அன்பாலும் வடிவமைந்த வேலை அவனால் ஏந்தப்பட கொடுத்தாள். ஞானம் கண்களில் ஒளிர, தைரியம் ஒவ்வொரு அடியிலும் பொங்க, அருமையான மயில் மீது ஏறி முருகன் போருக்கு தயாரானான். போர்க்களத்தில் அவன் காலடி வைத்தவுடன் இடியொலி முழங்கியது. தாரகாசுரன் பயங்கர மாயைகளை பொழிந்தான். நெருப்பு, புயல், இருள் அனைத்தும் அவன் கைகளில் இருந்து வெடித்தன. ஆனால் முருகனின் வேல் தெய்வீக நோக்கத்துடன் பிரகாசித்தது. ஒரே கடும் வீரத்தாளத்தில் இளம் தெய்வம் தனது வேலை ஏய்த்தான். அசுரன் உருவாக்கிய இருளை சிதறடித்தான். பூமி எங்கும் நிம்மதியின் அலைகள் பரவின. அந்த கணத்திலிருந்து அஞ்சாமை கொண்ட தெய்வம், ஞானத்தின் ஆண்டவன், வெற்றியின் கடவுள் முருகன் என உலகம் வணங்கத் தொடங்கியது. இன்றும் காற்றின் கிசுகிசுப்பிலும் மயிலிறகின் மென்மையான அசைவிலும் அவன் கதையே ஒலிக்கிறது. பயம் வெல்ல நினைக்கும் அனைவருக்கும், நியாயத்தை காக்கும் மனங்களுக்கு நித்திய ஒளியாக